ஹாய், இந்த வீடியோ சனிக்கிழமை தான் எடுத்தது. கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உடம்பு முடியல. சரி, ஓகே, அடுத்து மூவ் ஆன் ஆகலான்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தில் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். சில விஷயம் நினச்சிட்டே இருந்தால் மனக்கவலையிலேயே நம்மளுக்கு நோய் வந்துடும். அது மாதிரி தான் எனக்கு வந்துருச்சு. கண்ணுக்குட்டி செத்ததுலேருந்தே ஒரு 3 நாளாகவே உடம்பு சரியில்லை, 2 நாளாகவே உடம்பு சரியில்லை. சரி, ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாங்க. அது இல்லாமல் தங்கச்சி பக்கத்து ஊர் தான், அவங்களும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு வந்தாங்க. அம்மா வீட்டுக்கு போனாங்க, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க, பிள்ளைங்கள காமிச்சிட்டு போனாங்க. நாளே சொல்லியிருந்தேன், எப்பயுமே எங்களுக்குள்ளே சண்டை, பிள்ளைங்கள கூப்பிட்டு வரலன்னா நீ ஏன் வந்த, பசங்க வராமன்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்களானாலே ஒரு சந்தோஷமாக ஆகிடும். நான் இப்போ இருக்கிற மன கஷ்டத்தில் அவங்க குழந்தைங்க வந்தது எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்தது. கொஞ்சம் நேரம் தான் வேணால் விளையாட முடிஞ்சது. ஏன்னா உடம்பு முடியாதெல்லாம் டேப்லெட் போட்டு காலைல 8 மணிக்கு தான் எந்திரிச்சனே. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு சமைச்சிட்டு பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பாவும் கொஞ்சம் எனக்கு வேலை செய்யும்போது ஹெல்ப் பண்ணாங்க உடம்பு சரியில்லானதும். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு 11 ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க வரானதும் இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்து சரியான சேட்டை, பையன் கூட சண்டை கட்டுறான். அவனும் கொஞ்சம் சண்டை பிடிக்கிற மாதிரி என்னடான்னு சொல்லிகிட்டே இருந்தான். என்னடான்னு சண்டை கட்டிகிட்டே இருந்தான். அப்படியே 1/2 ஹவரும் அப்படி போனதே தெரியலங்க. நல்லாவே வாய் பேச ஆரம்பிச்சிட்டான். 11 மந்த்து தான் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு பர்த்டே. ஸோ பையன் கூட ஜாலியாக ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகலை, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமா, அட்டாச் ஆகலை. பக்கத்து ஊர் தான், விவசாயம் பண்ணுறதால எங்கேயுமே போக முடியல. அவளும் ஒரு விவசாயம் தான் பண்ணுறா. அவளாலே வர முடியாத சூழ்நிலை, நானும் போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த ஆடு மாடுலாம் வச்சுட்டு எங்கேயுமே போக முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு தான் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்தா. அவள் 2-3 தடவை தனியாக வந்துட்டா. பிள்ளைங்களை கூட்டுட்டு இன்னைக்கு தான் வந்திருந்தா. அது அப்படியே விளாண்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பா கூடயும் வாய் எல்லார் கூடயும் நல்லா ஒரு பாசையில் நல்லா விளாண்டாரு. அப்புறம் தங்கச்சி வீட்டில் நாவ மரம் இருந்ததுங்க. நாவப்பழம் பறிச்சுட்டு வந்திருந்தா. நிறையவே இருந்தது, ஒரு 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நேற்று தான் பறித்த, மழை பெஞ்சு இன்றைக்கி தான் காலைல பறிச்சிருப்பாங்களாட்டு. நேற்று மழை பெஞ்சதால் ஒரு மாதிரி இருக்குங்க்கா. கொட்டி காத்தோட்டமாக வச்சு ஈரத்தெல்லாம் துடைச்சிட்டு வச்சுருங்க, 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லான்னா. அதனால் பிளேட்டில் கொட்டின பெரிய பிளேட்டாக தான் இருந்தது. கடைசியில் எதுவும் பத்தலை. அப்புறம் பரவாயில்ல, அதிலே கொட்டி வச்சுட்டு போவோம், கொஞ்சம் ஈரநப்புலாம் காஞ்சதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு கொட்டி வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. உடம்பு சரியில்லை, அதால் நானும் தான் சாப்பிட முடியல. இன்னுமே கொஞ்சம் வாயெல்லாம் கசக்குது, டயர்டாகவே இருக்குது. ஸோ என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்